எனக்கும் கார்த்திக் கோபிநாத்துக்கும் சம்பந்தம் இருப்பது 2 ஃபோட்டோ. குறிப்பாக யாரெல்லாம் தமிழ்நாட்டில் நேஷனலிஸ்டாக ரைட் விங் சித்தாந்தத்தை நம்புகிறவங்க, ஒரு ஸ்ட்ராங்கான நாடு வேண்டும் என்று பாடுபவர்கள் எல்லோருமே எங்கிட்ட டச்சில் தான் இருக்காங்க. அது மாரிதாஸ் அவர்கள் ஆரம்பித்து கார்த்திக் கோபிநாத் அவர்கள் ஆரம்பித்து எல்லோருமே. அவங்களுக்கு தைரியம் இருந்தால் கார்த்திக் கோபிநாத் எங்கேருந்து பணத்தை வசூல் பண்ணார், எந்த அக்கௌண்ட்டில் பணத்தை வச்சுருக்காரு, அந்த அக்கௌண்ட்லேருந்து யாருக்கெல்லாம் பணம் போச்சு, அந்த லிஸ்ட்டையும் வெள்ளை அறிக்கையாக கொடுக்கட்டுமே. 5 கட்சி மாறினவர், காற்றுலேருந்து நிலக்கரியிலிருந்து ஊழல் விஞ்ஞான முறையில் செய்கிறவர். அண்ணாமலைக்கு பக்குவம் இல்லை. என்ன பக்குவம் இல்லை? பக்குவமாக ஊழல் பண்ண தெரியாது. அதை நான் செந்தில் பாலாஜி என்ன சொன்ன கருத்தை முற்றிலும் ஏற்றுக்கிறேன். அண்ணா, ஒரு விஷயம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டுங்கன்னா, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்ற பொழுது பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் ஒரு கருத்து சொன்னோம், அதிலிருந்து எல்லளவு கூட நாங்கள் மாறவில்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர் தமிழ்நாட்டிலே நன்றாக ஆட்சி செய்ய வேண்டும், அதற்காக அனைத்து ஆதரவு கருத்தையும் பாரதிய ஜனதா கட்சி நீட்டும்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். முதல் நாள் நாங்கள் முதலமைச்சருக்கு எந்த விதமான இடர்பாடுகளை எங்கேயும் நாங்கள் போடவே இல்லை. ஆனால் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னாங்கன்னா டேட்டா வச்சு தான் சொல்கிறோம். நாம் எதுவும் புதுசாக இல்லை, காற்றுலேருந்து சொல்ல. இங்கே இருக்கிற பத்திரிகை நண்பர்கள் உங்களுக்கு தெரியும், NCRBன்னு ஒரு புக்கு வரப்போகுது. மத்திய அரசு போடுற நேஷ்னல் கிரைம் ரெக்கார்டு டேட்டா பேஸ். அது ஒரு வருஷமும் மார்ச்சில் வரப்போகுது. இப்போ அடுத்து நமக்கு 2023 மார்ச்சில் வரத்தான் போகுது. இந்த மார்ச் வந்துருச்சு, அடுத்த மார்ச். நீங்கள் ஜஸ்ட் எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்கள். ப்ரூட்டல் மர்டர், கேங்கு மர்டர், ட்ரக் ரிலேட்டட் கேஸு அதிகமாக இருக்கா இல்லையா? முதலமைச்சர் எதுவுமே இல்லைன்னா எதுக்கு அவருடைய கமிஷனர் காஞ்சா ஆப்ரேஷன் 1.0, காஞ்சா ஆப்ரேஷன் 2.0 எதுக்கு போட்டுட்டாங்க? ஏன்னா கமிஷனர் அவங்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் தெரியுது தமிழ்நாட்டில் காஞ்சா புழக்கம் அதிகமாகிவிட்டது, அது டேஞ்சர். அதனால் இந்த விஷயத்தில் பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே அரசியல் செய்யாது. அதனால் முதலமைச்சருக்கு திரும்பவும் நாங்கள் சொல்கிறது, நீங்கள் நான் சரியாக இருக்கேன்னு நீங்கள் சொல்லலாம், ஆனால் கீழே இருக்கக்கூடிய உங்கள் கட்சிக்காரங்க காவல்துறை நண்பர்களை சரியாக பணியாற்ற விடுவது கிடையாது. அவங்க கையை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய ப்ரூட்டல் கிரைமை நம்ம பார்க்குறோம். ரோட்டில் வெட்டுறாங்கன்னா இதெல்லாம் தமிழ்நாட்டில் எப்போ அந்த கல்ச்சரை பார்த்துருக்கீங்க? நடந்து போகிறவங்கள வெட்டுறாங்க. சென்னையில் 19 நாளில் 21 கேஸ். இதெல்லாம் பார்த்ததே கிடையாது. அமைதி பூங்கான்னு நம்ம தமிழ்நாட்டை சொல்கிறது, நாங்களாக சொல்கிறோம். நடக்கிற கேஸைத்தானே கவனத்துக்கு கொண்டு வரோம். கலெக்டர் ஆஃபீஸில் இன்றைக்கு ஒரு அம்மா ஒரு ஐயா சிஎம்னுடைய ஸ்பெஷல் செல் முன்னாடி செல்ஃப் எம்எல்ஏட். நேற்று சேலம் கலெக்டரில் செல்ஃப் எம்எல்ஏஷன், அதாவது அவங்களே மண்ணெண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொளுத்த முயற்சிக்கிறாங்க. வாரக்கு ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி போய் யாராச்சும் ஒருத்தர் தன்னுடைய பிரச்சனைக்காக, ஒரு பக்கம் நேற்று சேலம் பார்த்தீங்கன்னா என்னுடைய 4000 ஸ்கொயர் ஃபீட் லேண்டை திமுக காரை பிடுங்கிட்டான். சேலம் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்திக்கிறாங்க. இன்றைக்கி எனக்கு சரியாக எதுக்கு கொளுத்திக்கிட்டாங்கன்னு தெரியல. சிஎம் ஸ்பெஷல் செல் முன்னாடி ஒரு திருவள்ளூர்காரர் ஒருத்தர் கொளுத்திக்கிட்டாங்க. நான் இனிமேல் தான் நியூஸ் பார்க்கணும், இப்போ தான் எனக்கு சொன்னாங்க. தினமும் நடக்குதுன்னா என்ன அர்த்தங்கண்ணா? முதலமைச்சர் இதற்கு கவனம் கொடுக்க வேண்டுமோ தவிர, நாங்கள் ஏதோ கருத்து சொல்கிறோம், எங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு முதலமைச்சர் வரக்கூடாது. நாங்கள் சொல்கிறது டேட்டா பேஸ்டு, எவிடன்ஸ் பேஸ்டு பாலிடிக்ஸோ தவிர ஏதோ முதலமைச்சருக்கு இடர்பாடுகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி அந்த கருத்தை சொல்லலை. PFRDAல நான் இதை போன வாரம் கேள்வியாக கேட்டிருந்தேன். கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் இங்கிருந்து வசூல் பண்ண பணம் எங்கே போச்சுன்னே தெரியல. அதை தமிழக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? அண்ணா, இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் நமக்கு தெரியும். நம்முடைய பணம் எங்கே போகுதுன்னா, இது ஒரு ஆன்யூட்டி பேஸ்டு மாடல். இது நம்ம நிதியமைச்சருக்கு நன்றாக தெரியும். ஏகப்பட்ட IAS அதிகாரிகள் லெஃப்ட் ரைட்டில் உட்காந்துருக்காங்க ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். இந்த பணத்தை ஒரு இடத்துல டெபாசிட் பண்ணால் தான் அதில் வர்ற வட்டியை வச்சு, அந்த வட்டி மூலமாக ஒருத்தர் ரிட்டையர் ஆகும் பொழுது ஆன்யூட்டி பேஸில் உங்களுக்கு அந்த பணம் வருது. ரிட்டையர் ஆகும் பொழுது நீங்கள் வாங்குகிற வட்டியை வச்சு தான் என்னோட ஆன்யூட்டி பேஸ்டு. இன்றைக்கி நான் மத்திய அரசில் பணிபுரிஞ்ச ஒரு 10 ஆண்டு காலம். எனக்கு நியூ பென்ஷன் ஸ்கீம் பாஸ்வேர்டு இருக்குது. நான் இன்றைக்கி போய் என்னுடைய பணத்தை மத்திய அரசு எங்கே போட்டிருக்கு, எவ்வளோ வட்டி வருது, லம்சம் எவ்வளோ இருக்குன்னு நான் பார்த்துக்கலாம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் பார்க்க முடியும்? அதனால் முழு பூசணிக்காயை சோத்திலே மறைக்காமல் நம்முடைய நிதி அமைச்சர் அவர்கள் 10,000 கோடி எங்கே போச்சு, அது எங்கே டெபாசிட் பண்ணியிருக்கிறோன்னு சொல்லிட்டு அவர் சொல்லட்டும். ஆனால் இத்தனை காலமாக ஏன் மறைச்சோம் அப்படிங்கிறக்க ஒரு பதில் சொல்லட்டும். ஆனால் ஒரு கட்சி தலைவர் சொன்னார், இல்லை பாஜக சின்ன கட்சி, நாங்கள் தான் பெரிய கட்சி. பெரிய கட்சியாக இருந்திருக்கலாம், 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். PARIAH பரியா அப்படின்னு நம்ம சொல்கிற வார்த்தை
ஆங்கில டிக்ஷனரி காலின்ஸ்லேருந்து ஆக்ஸ்ஃபோர்ட்லேருந்து எல்லா டிக்ஷனரியிலுமே மிக தெளிவாக இருக்கிறது. அது யாரையும் குறிக்கவில்லை, எந்த சமுதாயத்திலும் குறிக்கவில்லை. குறிப்பாக இந்தியா 2014க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, 2014க்கு பின்னாடி எப்படி இருக்குது அப்படிங்கிறக்காக என்னுடைய ட்விட்டில் நான் போட்ட வார்த்தை. அதனால் சீமானனை புரிஞ்சுக்கணும். இதில் சீமானனை டிபேட் யார்கிட்ட பண்ணணும்னா பொன்முடி அவர்கிட்ட பண்ணணும், அல்லது நான் பொன்முடி அண்ணங்கிட்ட பண்ணணும். அதில் தான் சொல்யூஷன் கிடைக்குமோ தவிர நானும் சீமானனும் உட்காந்து டிபேட் பண்ணுறதுல எந்த சொல்யூஷனும் கிடைக்க போகிறோம். பேசாம கவர்மெண்ட் எங்கிட்ட கொடுத்துருங்க, எல்லாத்தையும் நாங்களே பண்ணுறோம். பேசாம கவர்மெண்ட் எங்கிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் தயாராக இருக்கோம். கவர்மெண்ட் அண்ணன் கேள்வி முடிச்சிடறேன். கவர்மெண்ட் எடுத்து நடத்துறதுக்கு பிஜேபி தயாராக இருக்குது. எதுவுமே இல்லைன்னா எதுக்கு அவருடைய கமிஷனர் காஞ்சா ஆப்ரேஷன் 1.0, காஞ்சா ஆப்ரேஷன் 2.0 எதுக்கு போட்டுட்டு என்னுடைய 4000 ஸ்கொயர் ஃபீட் லேண்டை திமுக காரை பிடுங்கிட்டான். சேலம் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்திக்கிறாங்க. ஜூலையில் திமுக மேலே ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு டோல் ஃப்ரீ லைன் ஆரம்பிக்கணுமான்னு கூட சீரியஸாக யோசிக்கிறோம். இதை தாண்டி கேள்வி பொன்னையன் சொல்லும்போது நேற்று மாநில பிரச்சனைகளை பிஜேபி ரெட்டை நிலைப்பாட்டை கையாளுது, இதை அதிமுகவோட தகவல் தொழில்நுட்ப அணி வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. மேலும் அதிமுகவை பின்னுக்கும் தள்ளும் வழியை பாரதிய ஜனதா மறைமுகமாக ஈடுபடுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? எந்த கட்சியினுடைய தலைவர்கள் யார் வேறாலும் கருத்து சொல்லலாம். எல்லா தலைவர்களுக்குமே அவருடைய கட்சி முதல் கட்சியாக நம்பர் 1 பார்ட்டியாக தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் என்கின்ற ஆசை இருப்பது தவறில்லை. அது எல்லா கட்சி தலைவர்களுக்கும் இருக்கணும். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எந்த விஷயமாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட நம்ம ஒரு விஷயமாக ஆரம்பிக்கலாம். குறிப்பாக நம்முடைய காவேரி இஷ்யூ, மேகதாத்து அங்கிருந்து ஆரம்பித்து, முல்லை பெரியார் கேரளா அங்கே இருந்து ஆரம்பித்து, அடுத்து குறிப்பாக நம்முடைய ஹிந்தி திணிப்பு என்று யார் இந்த எதிர்க்கட்சிகள் சும்மா தேவையில்லாமல் கூக்குரலிடுறாங்களோ ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கு எது நல்லதோ, தமிழ்நாட்டு மக்களுக்கு எது சரியாக இருக்குமோ அதை மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சி இங்கே செய்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் உண்ணாவிரதம் தஞ்சாவூரில் ஆரம்பித்து முல்லை பெரியாருக்காக தேனியிலே ஒரு மாபெரும் கூட்டத்தை நடத்தி, அதன் பின்பு ஹிந்தி திணிப்பு என்பதை காங்கிரஸ் தொடர்ந்து திணித்து கொண்டிருந்தார்கள். அதை பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கும். அதை நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே எல்லா மொழிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எல்லா தாய்மொழிக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று இப்போதான் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது எந்த விஷயத்தில் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமாக செயல்பட்டதுன்னு தெரியல. எல்லா விஷயத்திலையுமே நாங்கள் ஒன்றாக இருக்கின்றோம். ஆனால் திமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா முல்லை பெரியாரில் கபட நாடகம், அந்த பக்கம் அதே கண்ணூருக்கு போகிறாரு. அந்த நிகழ்ச்சியில் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க பங்கேற்கிறாங்க கம்யூனிஸ்ட் மீட்டிங்கில். முல்லை பெரியாரை பற்றி ஒரு வார்த்தையே காணோம். இங்கே கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குது. கர்நாடகாவில் காங்கிரஸ் தலைவர் ஒருத்தர் 4 நாளாக பாத யாத்திரை போயிட்டுருக்காரு, ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்காரு டிகே சிவகுமார். அதை பற்றி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் ஒரு கண்டனம் கூட சொல்லலை, அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. அதே கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக அங்கே காங்கிரஸ் தலைவர் மேகதாத்து வேண்டும் என்பதற்காக நடைப்பயணம் போகிறார், மேகதாத்துலேருந்து பெங்களூர் வரைக்கும். ஆனால் இங்கே இருக்கிற காங்கிரஸ் அதை பற்றி வாயே திறக்கலாம். அதனால் சகோதர சகோதரிகளுக்கு நிச்சயமாக தெரியும் இரட்டை நிலைப்பாடு தமிழகத்தில் யார் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று. காங்கிரஸ் நேரடியாக, திமுக மறைமுகமாக முல்லை பெரியாரிலிருந்து மேகதாத்துவிலிருந்து எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். வெறும் நடிப்பு மட்டும்தான். இதை நம்முடைய சகோதரிக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதே நேரத்தில் எல்லா தலைவர்களுக்கும் அவருடைய கட்சி முதல் கட்சியாக வர வேண்டும் என்று நினைப்பது தவறு கிடையாது. இந்த மாதிரி நிறைய கிரிட்டிசிசம் வரும்பொழுது ஒரு விஷயம் நிச்சயமாக தெரிகிறது, பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வளர்ச்சி பாதையிலே வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த போல எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே நமக்கு உறுதிப்படுத்துகிறது. அது அவருடைய தனிப்பட்ட கருத்தாக நீங்கள் பார்க்கணும். அதாவது நிறைய தலைவர்கள் சொல்கிறாங்க, எல்லா தலைவர்களுமே சொல்கிறாங்க. நேற்று யாரோ சொன்னார், பாஜக சின்ன கட்சி, நாங்கள் தான் பெரிய கட்சின்னு ஒரு தலைவர் சொன்னார். இந்த 2021-22 உள்ளாட்சி தேர்தல் நடந்ததுக்கு மக்கள் யாருக்கு வாக்களித்திருக்கின்றார்கள், எந்த கட்சிக்கு மதிப்பு கொடுத்துருக்காங்கன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். தமிழ்நாட்டில் எந்த கட்சி இப்போது லெஜிட்டிமேட்டாக தமிழ்நாட்டினுடைய 3வது கட்சியாக இருக்குதுன்னு நீங்கள் டேட்டா எடுத்து பார்த்தா தெரியும். டேட்டா பொய் சொல்லாது. ஆனால் ஒரு கட்சி தலைவர் சொன்னார், இல்லை பாஜக சின்ன கட்சி, நாங்கள் தான் பெரிய கட்சி. பெரிய கட்சியாக இருந்திருக்கலாம், 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலை மாநில தலைவராக இந்த கட்சியை வளர்க்க வேண்டும், இந்த கட்சியை நம்பர் 1 கட்சியாக மாற்ற வேண்டும் என்பது அதுக்கு தான் இவ்வளோ பேர் லட்சமான தொண்டர்கள் அதுக்கு தான் உழைக்கிறாங்க. இவ்வளவு பேர் நான் முடிச்சிடறேன், அந்த கேள்வி முடிச்சுட்டு கேள்விக்கு வரேன். இவ்வளவு பேர் எதற்காக உழைக்கிறாங்கன்னா இந்த கட்சி நம்பர் 1 கட்சியாக வர வேண்டும் என்பது.
ஆனால் அதே நேரத்தில் எல்லா தலைவர்கள் சொல்லுகின்ற கருத்தும் அந்த கட்சியை சார்ந்ததாக இருக்குது. அதை பற்றி நான் கருத்து சொன்னால் நல்லா இருக்காதுங்கண்ணா. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க நம்பர் 1 இருக்கட்டும், கடினமாக உழைக்கட்டும். ஆனால் எங்களை பொறுத்தவரை மக்களுடைய அன்பை பெற்று நாங்கள் நம்பர் 1 வருவதற்கு, மக்களுடைய ஆதரவை பெறுவதற்காக கடினமாக உழைப்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை பற்றி நீங்கள் போட்ட பதிவு வந்து சர்ச்சையை உண்டாக்கிருக்கு. அதில் எந்த சர்ச்சை இல்லைங்கண்ணா. அதாவது மேக்கிங் எ மவுண்டன் அவுட் ஆஃப் மோல் ஹில் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது வேலை இல்லாதவர்கள் எங்கேயாச்சும் வேலை கிடைக்குமா அப்படின்னு சுற்றிட்டு இருப்பாங்க. அதாவது நாம் ட்விட்டரில் பயன்படுத்திருக்கக்கூடிய வார்த்தை PARIAH பரியா அப்படின்னு நம்ம சொல்கிற வார்த்தை வந்து ஆங்கில டிக்ஷனரி காலின்ஸ்லேருந்து ஆக்ஸ்ஃபோர்ட்லேருந்து எல்லா டிக்ஷனரியிலுமே மிக தெளிவாக இருக்கிறது. அது யாரையும் குறிக்கவில்லை, எந்த சமுதாயத்திலும் குறிக்கவில்லை. குறிப்பாக இந்தியா 2014க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, 2014க்கு பின்னாடி எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக என்னுடைய ட்வீட்டில் நான் போட்ட வார்த்தை. இதை வந்து அண்ணா இந்த கேள்வி முடிக்கல, அந்த கேள்வி முடிச்சுட்டு உங்களுக்கு வர்றேன். அந்த அண்ணா கேட்ட கேள்வி நான் முடிக்கல. இதை வந்து சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒரு கட்சி ஒரு ஜாதியை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக செய்யணும்னா நாம் என்ன பதில் சொல்லணும்? அவங்க ஏதோ பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த பெட்டிஷன் வாங்கின காவல்துறையை ஒரு டிக்ஷனரியை ஓப்பன் பண்ணி இது ஆங்கிலத்தில் என்ன மீனிங் இருக்குன்னு பார்த்தா அவங்களுக்கே தெரிய போகிறாங்க. இந்தியாவில் இந்த புவர், அதாவது அந்தோதியான்னு சொல்கிறாங்கன்னா ஏழைகளும் ஏழை அப்படின்னு ஒரு குரூப்பை நம்ம பிரித்து வச்சுருக்கோம். அவங்க 12% குறிப்பாக கடந்த 2 வருஷத்தில் ஏழைகளும் ஏழை கேட்டகரியிலிருந்து வெளியே வந்திருக்காங்க அப்படின்னு IMF உடைய ரிப்போர்ட் சொல்லுது. இந்தியாவுடைய ஏழைகளும் ஏழை அப்படிங்கிறது இப்போ <1.2%, 1.2% கீழே ஏழைகளும் ஏழை அப்படிங்கிற கேட்டகரி அந்தோதயா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்களுக்கு தான் 35 கிலோ அரிசி நம்முடைய அரசு மாதம் கொடுக்குது. தனி ரேஷன் கார்டு தமிழ்நாட்டிலையும் வாங்குறாங்க. இது வந்து பொருளாதார வல்லுநர்கள் சொல்கிறது. ஏன்னா இவ்வளவு நம்ம ஒரு கேள்வியாக முடிச்சு வந்துடுறோம். இவ்வளவு திட்டங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டு வசதி திட்டம், வீட்டுக்கு தண்ணி திட்டம், இவ்வளவு கொடுக்கறது ஏழைகளுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக. அதனால தான் சேவை, முன்னேற்றம், ஏழைகளுக்கான அரசுனே நாம் இந்த 8 ஆண்டுகளுடைய சாதனையை பெயர் வைத்திருக்கின்றோம். அப்படி யாராச்சும் சொல்கிறாங்கன்னா அவங்க டேட்டா புரியாமல் பேசுகிறாங்கன்னு மட்டும்தான் அர்த்தமோ தவிர எந்த டேட்டாவுமே பொய் சொல்லாது. சார், கார்த்திக் கோபிநாத் இஷ்யூல வந்து உங்களுக்கு சம்பந்தம் இருக்கிறதா சமூக வலைத்தளங்கள்ல சொல்லிட்டு வராங்க. அது சம்பந்தமான என்கொயரியும் போயிட்டு இருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்து? எனக்கும் கார்த்திக் கோபிநாத்துக்கும் சம்பந்தம் இருப்பது 2 ஃபோட்டோ. குறிப்பாக யாரெல்லாம் தமிழ்நாட்டில் நேஷனலிஸ்டாக ரைட் விங் சித்தாந்தத்தை நம்புகிறவங்க, ஒரு ஸ்ட்ராங்கான நாடு வேண்டும் என்று பாடுபவர்கள் எல்லோருமே எங்கிட்ட டச்சில் தான் இருக்காங்க. அது மாரிதாஸ் அவர்கள் ஆரம்பித்து கார்த்திக் கோபிநாத் அவர்கள் ஆரம்பித்து எல்லோருமே. ஆனால் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் யாராச்சும் 2 பேர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க, உடனே இந்த ஃபோட்டோ போட்டு கார்த்திக் கோபிநாத் இந்த வழக்கில் கைது, பாஜக மாநில தலைவருக்கு உடனே புகைப்படம் எடுத்தாருன்னு அது எப்படி? ஒரு நாளைக்கு 1000 பேர் புகைப்படம் எடுக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த அரசு, தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸு, யாரெல்லாம் இந்த மீடியாவுக்கு இந்த ஸ்டோரியை ஃபீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தைரியம் இருந்தால் கார்த்திக் கோபிநாத் எங்கேருந்து பணத்தை வசூல் பண்ணார், எந்த அக்கௌண்ட்டில் பணத்தை வச்சுருக்காரு, அந்த அக்கௌண்ட்லேருந்து யாருக்கெல்லாம் பணம் போச்சு, அந்த லிஸ்ட்டையும் வெள்ளை அறிக்கையாக கொடுக்கட்டுமே. அண்ணாமலையோட ஃபோட்டோ எடுத்தார், சரி இன்னும் நாளைக்கு இன்னும் 100 பேர் அரெஸ்ட் பண்ணுவீங்க, இன்னும் 10 வருஷத்தில் அந்த 100 பேர் யாராச்சும் ஒரு தப்பு பண்ணியிருக்கலாம், பண்ணாமல் இருக்கலாம். ஃபோட்டோ எடுத்த ஒருத்தருக்கும் அண்ணாமலைக்கு தொடர்பு இருக்குன்னா எப்படி நான் ஒரு அரசியல் கட்சியில் தலைவராக வேலையை செய்ய முடியும்? அதே நேரத்தில் தேசியம் பேசக்கூடிய யாராக இருந்தாலும் கூட அவர்களை பாரதிய ஜனதா கட்சி விட்டு கொடுக்காது. அதாவது அரசியலிலே ஒரு மைக் எடுத்து பேசுவது எளிது. பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி வந்து 8% வாக்கை தாண்டி வளர்ந்து கொண்டிருக்கிறதுனா மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்ற அர்த்தம். இதற்கு அனைத்து பதிலும் கூட 2024 லோக்சபாவில் உங்களுக்கு தெரியும். ஏன்னா தமிழ்நாட்டில் மாற்றம் என்பது துளி துளியாக வரப்போவது கிடையாது, இது மடை வெள்ளமாக வரப்போகிறது. 2024 25 எம்பிக்கள் பாரதிய ஜனதா கட்சி கிடைக்கத்தான் போகுது. நீங்கள் அன்னைக்கு பாருங்கள், அப்போ முடிவு பண்ணிக்கலாம். 2024 வரட்டும், தேர்தல் அறிவிக்கட்டும், அன்னைக்கு முடிவெடுப்போம். அண்ணாமலை அவர்களுக்கு பக்குவம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அமைச்சர் செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காரு. எந்த புரிதலும் அவருக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காரு. அதாவது 5 கட்சி மாறினவர், காத்திலிருந்து நிலக்கரியிலிருந்து ஊழல் விஞ்ஞான முறையில் செய்கிறவர். அண்ணாமலைக்கு பக்குவம் இல்லை. என்ன பக்குவம் இல்லை? பக்குவமாக ஊழல் பண்ண தெரியாது. அதை நான் செந்தில் பாலாஜி என்ன சொன்ன கருத்தை முற்றிலும் ஏற்றுக்கிறேன். அண்ணாமலைக்கு பக்குவமாக ஊழல் பண்ண தெரியாது. ஏன்னா அண்ணாமலைக்கு ஊழல் பண்ணவே தெரியாது. அதை செந்தில் பாலாஜி அவர் சொன்னால் சரிதான். 3ஆம் தேதி 4ஆம் தேதி ஒரு வாரம் சொன்னேன்லண்ணே,
ரிலீஸ் பண்ணுறோம். ஆதாரப்பூர்வமா வெளியிடுவீங்களா இல்ல மிரட்டலுக்காக பேசிட்டீங்களா? 3ஆம் தேதி 4ஆம் தேதி பிரஸ் மீட் வைக்கிறோம், வந்து பாருங்க என்ன ரிலீஸ் பண்றோன்னு பாருங்க. ஆனா அது வந்து அதுக்கான ஆதாரங்களை வெளியிட்டிருக்கலாம் இல்ல நீதிமன்றம். என்ன ஆதாரம் உங்களுக்கு வேணும்னா? பிஜிஆர் எனர்ஜிக்கு என்ன ஆதாரம் வேணும்? இல்ல நீங்க பிஜிஆர் எனர்ஜிக்கு யாராச்சும் கேட்குறீங்களா? பிஜிஆர் எனர்ஜிக்கு என்ன ஆதாரம் உங்களுக்கு வேணும்? சிஎம் உட்கார்ந்த மீட்டிங்கில் பிஜிஆர் எனர்ஜிக்கு கொடுக்கக்கூடாதுன்னு போர்டு முடிவு செஞ்சதுக்கப்புறம், டான்ஜெட்கோ போர்டு முடிவு செஞ்சதுக்கப்புறம் சிஎம் அதை மாற்றி பிஜிஆர் எனர்ஜி கொடுத்துருக்காரு. இதோட பெரிய ஆதாரம் என்ன வேணும்? ஒரு கம்பெனியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் கேரண்டி புவர், இந்த கம்பெனி கொடுக்கவே கூடாது, அந்த கம்பெனினால பணத்தையே ரைஸ் பண்ண முடியல, அந்த கம்பெனியை ஃபேவர் பண்ணி இல்ல அதனால பாதிக்கப்பட போறது ஷேர் ஹோல்டர்ஸ் தான். ஷேர் ஹோல்டர்ல பவர் கட் வந்து விசிறி எடுத்து விசிறீங்கல்ல, நீங்கள் நடந்த குழந்தைங்க தான். பிஜிஆர் கொடுத்தீங்கன்னா பிஜிஆர் கொடுத்தீங்கன்னா ஊழல்ங்கிறது நஷ்டங்கிறது கடைசியில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு. எந்த ஊழலாக இருந்தாலும் கூட அந்த நஷ்டம் கடைசி மனிதனுக்கு. பவர் ரேட்டு ஏறும், தப்பான ப்ராஜெக்ட் போடுறாங்கன்னா 4 ரூபாய்க்கு ஜென்ரேட் பண்ணுற ஒரு யூனிட் மின்சாரம் 6 ரூபாய்க்கு ஓடும். பிளான்ட் லோடிங் ஃபேக்டர் சரியில்லை அப்படின்னா பவர் கட் நடக்கும். 2 மணி நேரம் நடக்கிற பவர் கட் 5 மணி நேரம் நடக்கும். குழந்தைங்க விசிறி வச்சு விசிறுவாங்க, அந்த குழந்தைங்க ஆன்லைனில் படிக்க முடியாது, அந்த குழந்தைங்க ஃபேன் போட்டு ஒழுங்காக படிக்க முடியாது. ஸோ ஊழலினுடைய ஃபைனல் அவுட்புட் யாருன்னா ஒரு காமன் மேன் எந்த ஊழலாக இருந்தாலும் பாதிப்பான். எதுவுமே கார்ப்பரேட் ஊழல் கிடையாது. பிஜிஆர் கார்ப்பரேட் ஊழல் தானுங்கன்னா அது வந்து கடைசி மேனுக்கு பயன்படல. தெரியும், அவங்க மேட்டூரில் 2011 போட்ட ப்ராஜெக்டினுடைய வெளிப்பாடு இப்போ தெரியுது. பிளான்ட் லோடு ஃபேக்டர் ஒரு கோல் பவர் பிளான்ட்டில் இந்தியாவுடைய லோவஸ்ட் 58%. இந்தியா ஃபுல்லாக போய் கோல் பிளான்ட் பாருங்கள், எல்லாமே 70% மேலே இருக்கும். அதனுடைய வெளிப்பாடு தமிழ்நாட்டினுடைய பவர் கட்டில் தெரியுது. அதனால் ஊழலை பொறுத்தவரை அதுக்கு எப்பொழுதுமே சாயம் பூசாதீங்க. ஊழலினுடைய ஃபைனல் அவுட்புட்டு ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி ஆகும். நெகட்டிவ் மாற்றம். ஊழல் பட்டியல் வெளியிட வந்து முன்னாள் அமைச்சர்களுக்கும் பொருந்துமா? முன்னாள் அமைச்சர் ஊழல் பட்டியல் வெளியிடுவீங்களா? அண்ணா இங்கே பாருங்கள், நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். பேசாமல் கவர்மெண்ட் எங்கிட்ட கொடுத்துருங்க, எல்லாத்தையும் நாங்களே பண்ணுறோம். பேசாமல் கவர்மெண்ட் எங்கிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் தயாராக இருக்கோம். கவர்மெண்ட் அண்ணா கேள்வி முடிச்சிடறேன். கவர்மெண்ட் எடுத்து நடத்துறதுக்கு பிஜேபி தயாராக இருக்குது. ஸோ பிஜேபி வந்து முன்னாள் அமைச்சர்களுக்கு பொருந்துமா, அதற்கு முன்னாள் அமைச்சர்களுக்கு பொருந்துமா? 1000 சர்க்காரியா வரைக்கும் நாங்கள் போக தயார். சர்க்காரியாலிருந்து ஆரம்பிக்கிறோம். ஆனால் நீங்கள் டிஎம் கேட்ட சொல்லுங்கள், அவங்க சர்க்காரியாலிருந்து ஓப்பன் பண்ணுறாங்களாமா? பேசாமல் ஆட்சி அவங்களுக்கு கொடுத்தாங்க, எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுறோம். அதான் சொல்கிறேன்னே, நீங்கள் சொல்கிறது இப்போ நாங்கள் ஒரு எதிர்க்கட்சியாக எங்களுடைய வேலையை செய்து கொண்டிருக்கின்றோம். எந்தெந்த ஊழல்லாம் எங்களுடைய கவனத்துக்கு வருகிறது, எங்களுடைய எண்ணத்திற்கு வருகிறது, மக்கள் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ அதை நாங்கள் ஆராய்ந்து மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம். இதெல்லாம் நடக்குது பாருங்க. டைம் டியூரேஷன் நீங்க கொடுக்குறீங்களா? இந்த நாள் இந்த ஜூன் 1ஆம் தேதி, ஜூன் முதல் வாரம் அப்படின்னு சொல்லிட்டு இது எதுக்கு சார் இந்த டைம் டியூரேஷன் கொடுக்குறீங்க? சப்போஸ் இஃப் யூ ஆர் கோயிங் டு எக்ஸ்போஸ் a scam அப்படினா நீங்க டைரக்டா அன்னைக்கே சொல்லலாம். ஏன்னா அடுத்து 2 வருஷம் நிறைய இருக்கு. ஏன்னா உங்களை ஃபர்ஸ்ட் பக்குவப்படுத்தணும். உங்களை ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு பார்க்காத ஊழலை நீங்க 2 வருஷம் பார்க்க போறீங்க. நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அமைச்சரா வர்றோம். நம்ம சொன்னது போல 2 துறை ஊழல்களை வந்து நாங்கள் அம்பலப்படுத்த போறோம். நீங்க ஒன்னொன்னா பார்த்து நீங்க பக்குவப்பட ஆரம்பிக்கலாம். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இது புதுசு. ஊழல்ங்கிறது ஒரு புது ஆட்சி வந்ததுக்கப்புறம் அப்புறம் டிவிஎஸ்சியை போட்டு அதுக்கப்புறம் நடந்திருக்கலையோ ரைடு பண்ணி தான் தமிழ்நாடை பார்த்துருக்கு. ஆனால் ஊழல் நடக்க சுட நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். இது போன மாதம் நடந்துச்சு, இந்த துறையில் நடந்துச்சு. 2 துறை நாங்கள் சொன்ன 1 வாரம் சொல்லி 3 நாள் ஆச்சு. ஜூன் 4ஆம் தேதிக்குள்ளே 2 துறை நாங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் கொடுக்குறோம். 2 துறை ஊழல் நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். 2 துறை 2 அமைச்சர்கள் வருது. ஏங்க நான் சொல்லவே அண்ணே, இதெல்லாம் பத்திரிகையாளர் செஞ்சீங்கன்னா அரசியல் நான் செய்வேன். முதல்ல நான் சின்ன குழந்தையா இருக்கிறப்ப பத்திரிகையில் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்னு ஒன்று படிப்பேன். பத்திரிகை நண்பர்களை பார்த்தாவே பயப்படுவாங்க. ஒரு ஜோல்னா பையை போட்டுக்கிட்டு ஒரு பஸ்ஸில் ஏறி இறங்கி கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனாவே மிரளுவாங்க. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊழலை பிரேக் பண்ணதே பத்திரிக்கை தான். போஃபர்ஸ்லேருந்து முக்கியமான ஊழல். இன்னைக்கு பத்திரிகை அதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். நீங்கள் ஆர்டிஐ போட்டு நீங்கள் போய் டிக் பண்ணி அதுக்கு ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட்டர்னே ஒரு டீம் இருந்தாங்க. தெகல்கால் ஆரம்பித்து ஓப்பன்லேருந்து பண்ணாங்க. அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம். இது ஆக்சுவலாக அரசியல் கட்சி செய்ய வேண்டிய வேலை இல்லை, வேறு வழி இல்லாமல் இதை நாங்கள் செய்கிறோம். ஏன்னா நம்ம ஆஃபீஸ்க்கு ஏகப்பட்ட பேர் வர்றாங்க, பாதித்தவங்க வர்றாங்க, ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்புகிறாங்க. அதனால் நாங்கள் இதை முடிச்சதுக்கப்புறம் ஒரு டோல் ஃப்ரீ லைன் ஆரம்பிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஊழல் குற்றச்சாட்டுகளை சீரியஸாக யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த ஜூன் முடிஞ்சதுக்கப்புறம் ஜூலையில் திமுக மேலே ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு டோல் ஃப்ரீ லைன் ஆரம்பிக்கணுமான்னு கூட சீரியஸாக யோசிக்கிறோம். ஒருவேளை ஆரம்பித்தோம்னா நம்மளால் அதை செயல்படுத்த முடியுமா அப்படிங்கிற யோசனைனால தான் தள்ளி வச்சுக்கிட்டு இருக்கோம்.
ஒரு ஆண்டு காலத்துல இவ்வளவு டோல் ஃப்ரீ கால்ஸ் வருதுன்னா அப்ப உங்களுக்கு என்ன அர்த்தம் அந்த ஆட்சியை பத்தி நினைக்கிறீங்க? அண்ணா இன்னும் டோல் ஃப்ரீ ஆரம்பிக்கல. முதல்ல இந்த ஊழல் குற்றச்சாட்டை ரிலீஸ் பண்ணோம். ஏன்னா நம்ம ஆஃபீஸுக்கு வர்ற கடிதங்கள் அவ்வளோ ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் பேர் இருக்காது, ஒரு டாக்குமெண்ட்டை மட்டும் அனுப்புவாங்க. அதை எடுத்து டிக் பண்ணி நீங்கள் ஒரு டீமை போட்டு ஒரு ஆஃபீஸாக போய் பேப்பரை வாங்கி அப்புறம் டெண்டர்லாம் செக் பண்ணி அப்புறம் அந்த கம்பெனி போய் செக் பண்ணி அந்த விலாசத்தை போய் செக் பண்ணி அந்த கம்பெனி உண்மையாலுமே இருக்கா, ஷெல் கம்பெனியா, இந்த கம்பெனி இதுக்கு முன்னாடி, இதெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டிய வேலை. எங்கள் வேலை அரசியல். மக்கள்கிட்ட போய் கட்சியினுடைய கொள்கை. திமுகவே ஜென்ரலாக அது ஒரு குறுநில மன்னர்கள் ஷெல் கம்பெனியை வளர்த்தக்கூடிய ஒரு ஆட்சி. ஷெல் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொங்கல் தொகுப்பில் ஈடுபட்ட கம்பெனி மேலே பிளாக் லிஸ்ட் பண்ணியிருந்தால் அதே கம்பெனி இப்போ நாங்கள் ரிலீஸ் பண்ணுற 2வது ஊழலை செஞ்சுருக்காரு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட கம்பெனி குறிப்பிட்ட மக்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட லிங்க் ஆகிக்கிறாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் கை வைக்கிறாங்க. டெக்ஸ்டைலில் போய் அவங்களும் எடுக்கிறாங்க. சம்மந்தமில்லாத இன்னொரு ஃபீல்டில் ஷெல் கம்பெனி உருவாக்குறாங்க. அந்த டெண்டரை போய் எடுக்கிறாங்க. சம்பந்தமே இல்லாத புதிய ஃபீல்டு, அந்த கம்பெனிக்கு எக்ஸ்பர்டைஸே இல்லை, அங்கே போய் ஒரு கவர்மெண்ட் கம்பெனியை ஓவர்ரூல் பண்ணி வாங்குறாங்க. ஸோ நம்ம மோஸ்ட்லி 4ஆம் தேதி அல்லது 3ஆம் தேதி நாம் அதை பற்றி பேசும்பொழுது ரொம்ப டீட்டெயிலாக இதனுடைய ஆணிவேரை பற்றி நம்ம பேசுவோம். ஒரு போலீஸ் ஆபீசர் கூட இன்க்ளூட் பண்ணல. இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா மத்திய அரசு வந்து வேதாந்தாவுக்கு சப்போர்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க மக்கள் வந்து தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. இதுக்கு தமிழக பிஜேபி ஆதரவு தெரிவிக்குமா மக்கள் போராட்டத்துக்கு? 2 விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது வந்துங்க, ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடை பொறுத்தவரை ஒரு இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி, கோர்ட் மானிட்டர்ட். உண்மையாலுமே அவங்களுக்கு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் மேலே பிரச்சனை இருக்குன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் கோர்ட்டுக்கு போய் கோர்ட் மேண்டேட் இன்வெஸ்டிகேஷன் கேட்கலாம். சட்டத்தில் அதுக்கு வழிமுறை இருக்குது. ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கொடுத்துட்டாங்கன்னா சார்ஜ் ஷீட்டை பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் அக்செப்ட் பண்ணுறதும் பண்ணாதும் கம்ப்ளைண்ட் கையில் இருக்குது. சார்ஜ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட் அக்செப்ட் பண்ணாமல் கோர்ட்டுக்கு திரும்ப போகலாம். ஸோ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த பிரச்சனை இருந்தால் நிச்சயமாக அவங்க செய்யறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. பிஜேபியை பொறுத்தவரை ஒரு இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி. ஏன்னா நான் என்ன சார்ஜ் ஷீட்டை பார்க்கலீங்க, எனக்கு தெரியாது, நாம் தெரியாமல் அந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடாது. எங்களை பொறுத்தவரை நாங்கள் கன்வின்ஸ் ஆகலைன்னா கேள்வி கேட்போம். ஆனால் இப்போதைக்கு நம்ம சார்ஜ் ஷீட்டே பார்க்காதப்ப எப்படி பதில் சொல்ல முடியும்? இந்த ஆட்சியை கவிழ்க்கணும் நோக்கம் கிடையாது. மக்கள் வந்து ஓட்டு போட்டு ஒரு கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்திருக்காங்க. 1 வருஷம் ஆச்சு. கவர்மெண்ட் அப்பப்போ கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணணும். ஒரு அரசு தப்பு செய்யும் பொழுது அதை பத்திரிகை நண்பர்களோ எங்களை போன்ற எதிர்க்கட்சிகளோ எடுத்து சொல்லும் பொழுது கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணணும். எங்கள் நோக்கம் இப்போ கூட நீங்கள் சொல்லி இன்னுமே கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணல. பொங்கல் தொகுப்புலேருந்து கோர்ஸ் கரெக்ஷன் நடக்கலை. ஆவினுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப இன்னொரு டிபார்ட்மெண்ட் அதே தப்பு பண்ணியிருக்கு. ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சியை தாண்டி பிரைவேட் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்க. இதையெல்லாம் திரும்ப அதே தவறுகள் நடக்கும் பொழுது இந்த அரசு உண்மையாலுமே தன்னை திருத்திக் கொள்வதற்கு தயாராக இருக்கா அப்படிங்கிறது தான் கேள்வி. அதனால் எங்களுடைய நோக்கம் இதை பார்த்து முதலமைச்சர் அட்மினிஸ்ட்ரேஷனை டைட் பண்ணி இன்னி சரியான திசையில் கொண்டு போகணும் அப்படிங்கிறது எங்கள் நோக்கம். எங்கள் நோக்கம் வந்து 2 வருஷம் ஊழல் குற்றச்சாட்டை கொண்டு வந்து பாருங்க ஊழல்னு சொல்கிறேன். எங்களுக்கு கட்சி வேலை ஏகப்பட்ட வேலை இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிற திமுக, இப்போ சீமானனும் நாங்களும் ஆட்சியில் இல்லை. இதில் ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு புதிய கல்விக் கொள்கை பற்றி என்ன புரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல. அவர் ஸ்டேஜில் பேசுகிற எல்லா ஸ்பீச்சுமே புதிய கல்விக் கொள்கையை சார்ந்து தான் இருக்குது. அவர் ஸ்பீச்சு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் பேசுகிறதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய கல்வியினுடைய தரத்தை உயர்த்த வேண்டும், கல்வியினுடைய தரம் குறைஞ்சிருச்சு, 1ஆம் கிளாஸ்லேருந்து 6ஆம் கிளாஸ் வந்து மாற்றணும், பாடச்சுமையை குறைக்கணும், ரெகுலேட்டரி மெக்கானிசம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் எல்லாம் பேசிட்டு கடைசியில் என்ன சொல்லுவார்னா புதிய கல்வியை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னு. ஆனால் அவர் பேசுகிறது எல்லாமே புதிய கல்விக் கொள்கை இருக்குது. அதனால தான் எனக்கு பெரிய டவுட்டு, நம்முடைய அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு உண்மையாலுமே புதிய கல்விக் கொள்கையை அவர் படிச்சிருக்காங்களா, அவருடைய புரிதல் என்ன, எதற்காக எந்த பாயிண்ட்டை எதிர்க்கிறான்னு எனக்கு இனிமேல் தெரியலண்ணா. அதாவது இதற்கு முன்னாடி திமுக ஆட்சி 96லேருந்து 2001 இருந்த பொழுது, 2006லேருந்து 2011 இருந்த பொழுது பழைய கல்விக் கொள்கையில் தான் அவங்க இருந்தாங்க. திமுக ஆட்சி நடந்துச்சு. பழைய கல்விக் கொள்கையில் ஹிந்தி வந்து கம்பல்சரியாக இருந்துச்சு. அதை பற்றி திமுக பேசவே இல்லை. கம்பல்சரி ஹிந்தி 2வது கல்விக் கொள்கை திமுக ஆட்சியில் இருந்தாங்க. இன்னைக்கு ஹிந்திங்கிறத மோடிஜி ஆப்ஷனல் பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு எதிர்க்கங்கிறாங்க. இது வேடிக்கையாக உங்களுக்கு தெரியலையா? அதனால் சீமானனை புரிஞ்சுக்கணும். இதில் சீமானனை டிபேட் யார்கிட்ட பண்ணணும்னா பொன்முடி அவர்கிட்ட பண்ணணும், அல்லது நான் பொன்முடி அண்ணங்கிட்ட பண்ணணும். அதில் தான் சொல்யூஷன் கிடைக்குமோ தவிர நானும் சீமானனும் உட்காந்து டிபேட் பண்ணுறதுல எந்த சொல்யூஷன் கிடைக்க போகிறோம். நேற்று நம்முடைய மத்திய அரசு செய்திருப்பது ஒரு வரலாற்று சாதனை. அந்த ஃபுல் டீட்டெயிலாக படிச்சுன்னா சொல்லியிருப்பாங்க. ஜிஎஸ்டி கவுன்சிலில் முடிவெடுத்து தான் பணம் கொடுப்பாங்க.
ஆனால் ஜிஎஸ்டி கவுன்சிலில் காம்பன்சேஷன் செஸ் அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற மொத்த பணமே 25,000 கோடி தான். ஆனால் மாநிலங்களுக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை 86,000 கோடி இருக்குது. ஜிஎஸ்டி பூலில் அவங்க 6 மாதம் 3 மாதம் 9 மாதம் கழித்து பணம் வர கொடுக்கலான்னு ஜிஎஸ்டி கவுன்சில் எடுத்த முடிவை மத்திய அரசு தன்னுடைய 60,000 கோடி பணத்தை அதுக்குள்ளே போட்டு 25,000 கோடி ஜிஎஸ்டி பூலில் செஸ் பூலில் இருக்கிற பணம், 60,000 கோடி மத்திய அரசு பணம், 85,000 கோடி. ஸோ 86,000 கோடியை நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஜிஎஸ்டி வரலாற்றிலே முதல் முறை. ஜிஎஸ்டியை பொறுத்தவரை வர்ற பணத்தை வசூல் பண்ணி அந்த பணம் 2 விதமாக வசூலாகுது. ஜிஎஸ்டியாக வசூலாகுது, செஸ்ஸாக வசூலாகுது. செஸ்ஸுங்கிறது ஜிஎஸ்டியை தாண்டி சின்டாக்ஸ் வர்ற பணம். அந்த பணம் வசூலாக மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டிய பணம் வந்துடும். ஆனால் நேற்று நம்முடைய அரசு செய்திருப்பது வரலாற்று சாதனை. பணமே ஜிஎஸ்டி பூலில் இல்லாதப்ப மொத்தமாக நிலுவைத் தொகையை நாங்கள் முடித்து கொடுத்து வருகின்றோம். ஆனால் ஜிஎஸ்டிக்கே அந்த அதிகாரம் இல்லாத பொழுது மத்திய அரசு செஞ்சிருக்கு. அது காரணம் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சில மாநிலங்கள் இப்போ தான் இந்த பேண்டமிக்லேருந்து வெளியே வந்து பொருளாதார வளர்ச்சியில் போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த மாநிலங்களுக்கு அந்த பணம் தேவைப்படுகிறது. நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி பணம் மெதுவாக கொடுக்கலான்னு ஜிஎஸ்டி ரூல் இருந்தாலும் கூட மத்திய அரசு உடனடியாக கிளியர் பண்ணுறோம். இது மாநிலங்களுக்கு சில பெனிஃபிட்டாக இருக்கும். இதில் தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பது 9,602 கோடி. இது ஜூன் சேராதது. மே 31 வரை, மே 31 2024 பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் ஜிஎஸ்டியை மொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் நம்ம கிளியர் பண்ணிட்டோம். இங்கே தான் கன்ஃபியூஷன். இப்போ இதைத்தான் நான் அன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் கேட்டேன். வேகமாக திருத்தி கொண்டால் ஆளும் கட்சிக்கு நல்லது.